நம்ம சொன்ன மாதிரியே சரி நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இன்னைக்கு கீழே விழுந்துட்டாங்க. அது எந்த அளவுக்கு விழுந்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதே லெவல்ஸை ஒபே பண்ணி கீழே விழுந்திருக்காங்க. ஸோ இனிமேட் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் செல்ஃபாக ட்ரேட் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை கம்மிங் பேச்சஸ் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் திருச்சி, ஆன்லைன், தஞ்சாவூர் அண்ட் சென்னை 4 இடத்துலையுமே இருக்கும். அதாவது நீங்கள் 3 இடத்துல இருக்கோம். வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்களோட ஆன்லைன் பேட்சையும் ஜாயின் பண்ணிக்கலாம். திருச்சி சரௌண்டிங்காக இருந்தால் இந்த வாரம் சனிக்கிழமை ஒரு பேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் கீழே ஸ்க்ரீன் தெரிய இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓப்பனான ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 58,314 சரிங்களா. ஸோ இதுலேருந்து ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்தாலும் ஒரு 280 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கான் சரிங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண ஜோன், அதாவது இந்த ஜோனில் தான் ஓப்பன் ஆயிருந்தாங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ரெட் கலர் லைன் போட்டிருந்தேன். ஸோ அந்த இடத்துல ஓப்பன் ஆகி இப்போ எக்ஸாக்டாக அடுத்த ரெட் கலர் லைனில் கீழே வந்து விழுந்தாங்க. ஸோ இது என்ன விழுவுமான்னு சொல்லி கேட்டால் எஸ் பாசிபிள் இருக்கு. கண்டிப்பா விழுவுமான்னு சொல்லி கேட்டா அப்படி கிடையாது. ஸோ கீழேயும் விழுவலாம். இனிமேல் கீழே விழுந்தா எதுக்கு அப்புறம் விழுவலாம்னு சொல்றேன். எப்ப பேங்க் நிஃப்டி 57,890 அந்த ஜோனை கட் பண்ணதோ அதுக்கப்புறம் ஒரு ஃபால் இருக்கும். அது எது வரைக்கும் இருக்கும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 57,270 வரைக்கும் இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்கும்ன்றது பார்ப்போம். மேலே போனா எப்போ போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இனிமேல் பேங்க் நிஃப்டி மேலே போனோம் அப்படின்னா 58,270 கட் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சா மட்டும் தான் பேங்க் நிஃப்டி மேலே போவான். இதுதான் பேங்க் நிஃப்டி அப்டேட். வாங்க அடுத்த நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் இருந்திருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இதே லைனில் ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு இப்போ கீழே விழுந்துட்டான். ஸோ நிஃப்டி அடுத்த ரேஞ்ச் போனால் எங்கே வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 26,000 வரைக்கும் 26,050-60 சொல்லியிருந்தேன். அதே ரேஞ்சில் தான் கரெக்டாக எனக்கு ஓப்பன் ஆனா சரிங்களா. ஓப்பன் ஆகிட்டு அதையே ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்து கீழே வந்துட்டான். ஸோ இனிமேல் நிஃப்டி கீழே விழுவான்னு சொல்லி கேட்டால் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் வரைக்கும் விழுவான்றதை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அதாவது 25,820 இந்த ரேஞ்ச் கட் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டியில் நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி அப்படின்னா 25,620 அல்லது 600 வரைக்கும் விழுவதுக்கான பாசிபிள் நிஃப்டியில் இருக்குது. அதே போல் இனிமேல் நிஃப்டி மேலே போனால் எப்போ போவோம்னு கேட்டிங்க அப்படின்னா இனிமேட் இந்த 26,050 இருக்குல்ல இதை கட் பண்ணாதான் இனிமேட் மேலே போவான். அடுத்த மேலே போனால் 26,280 வரைக்கும் போவான் சரிங்களா. இதுதான் நிஃப்டி அப்டேட். அதாவது இனிமேட்டு கீழே விழுந்தால் எதுக்கப்புறம் விழுலான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 25,820 to 30 சரிங்களா. இந்த ரேஞ்சை கட் பண்ணாதான் நிஃப்டி கீழே போவோம். இதுதான் என்னோட வியூ. ஸோ உங்களோட வியூ என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நிஃப்டி கீழே போவானா மேலே போவானான்றதை சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. டாடா பை பை.